பதிவில் உங்க மூச்சு திணறல் பிரச்சனையை சரி பண்ண உதவும் வீட்டு வைத்தியம் என்னென்ன என்று பார்ப்போம். பெரும்பாலும் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். தற்போது கொரோனா வைரஸ் 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் அது நம்முடைய சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது. இதனால் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. மூச்சு திணறல் மிகவும் சங்கடமான அனுபவம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். தினமும் யோகா, தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்வது உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இது உங்கள் மூச்சு திணறல் பிரச்சனையை குறைக்க உதவுகிறது. மேலும் படிக்கட்டு ஏறுதல், குளிர்ந்த வானிலை, அடிப்படை சுகாதார நிலைமைகள் மற்றும் அதிக எடை இருப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாலும் மூச்சு திணறல் நிகழலாம். இது ஒரு தற்காலிக அல்லது தீவிரமான நிலையாக இருக்கலாம். இது உங்களுக்கு எப்போதாவது நடந்தால் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சில வீட்டு வைத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் மூச்சு திணறல் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுகிறது என்றால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். மூச்சு திணறலுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் வீட்டு வைத்தியம் பற்றி காணலாம். இஞ்சி டீ. இஞ்சி தேநீர் உங்களை அமைதிப்படுத்த உதவும். இது சுவாச நோய் தொற்றை ஆற்ற உதவுகிறது. இஞ்சியின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நுரையீரலின் வீக்கத்தை குறைக்க சிறந்தவை. மேலும் நீங்கள் எப்போதாவது அழுத்தமாக இருந்தால் நீங்கள் இஞ்சி டீயை முயற்சி செய்யலாம். பிளாக் காஃபி. பிளாக் காஃபி காற்று பாதைகளில் உள்ள தசைகளில் உள்ள இறுக்கத்தை குறைப்பதில் சிறப்பாக செயல்படுகிறது. ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிகவும் நல்லது. இது நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் மூச்சு திணறலில் இருந்து மீள உதவுகிறது. சுவரின் ஆதரவுடன் நில்லுங்கள். உங்கள் இடுப்பு பகுதி சுவரின் மீது ஓய்வெடுக்கட்டும். உங்கள் கால்களை சற்று அகலமாக வைக்கவும். உங்கள் தோள்களை தளர்த்தி சற்று முன்னோக்கி சாய்ந்து உங்கள் கைகளை உங்களுக்கு முன்னால் தொங்கவிடவும். குவிந்த உதடு சுவாச பயிற்சி ஆழமாக சுவாசிக்க உதவுகிறது. உங்கள் முதுகை நேராக வைத்து தாமரை நிலையில் தரையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உதட்டை குவித்து ஆழமாக சுவாசத்தை உள்ளிழுத்து 4 முதல் 5 வினாடிகள் காத்திருக்கவும். பின்பு 4 வினாடிகள் சுவாசிக்கவும். இதை 10 to 15 முறை செய்யவும். நாற்காலியில் முன்னால் உட்கார்ந்து ஓய்வெடுங்கள். உட்கார்ந்திருக்கும் போது ஓய்வெடுப்பது உங்கள் சுவாசத்தை நிதானமாகவும் மேம்படுத்தவும் உதவும். ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து உங்கள் கால்களை தரையில் தட்டையாக வைக்கவும். இப்போது சிறிது முன்னோக்கி சாய்ந்து முழங்கைகளை முழங்காலில் வைத்து ஓய்வெடுக்கவும். உங்கள் கன்னம் பிடித்து உங்கள் கழுத்து மற்றும் தோள்களை தளர்த்தி கொள்ளுங்கள். இவையே மூச்சு திணறலுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் வீட்டு வைத்தியங்கள் ஆகும். மூச்சு திணறல் அதிகம் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுங்கள்.